ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே துவரம்பருப்பை வச்சு சாம்பார் இல்லைன்னா பருப்பு கூட்டு இது மாதிரி தான் செய்கிறது உண்டு. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் தால் தட்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ துவரம்பருப்பை நல்லா இது மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போது இது கூட தேவையான அளவு இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு, சீரகம் பொரிஞ்சதும் அது கூட பொடுசாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக ரோஸ்ட் ஆகும்போது பொடுசாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் அந்த வெங்காயம் பூண்டோட ராஸ்மல் போயிட்டு அந்த நெய்யோட வாசனை நல்லா வரும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா தூளோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் மசாலா எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகும். ஃபைனலாக நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு இது மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. பருப்பு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தால் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இதை கீ ரைஸோடு தான் சர்வ் பண்ணேன். கீ ரைஸோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அப்புறமா நம்மளோட ஸ்பெஷலான தால் தடுக்கா, ஸ்வீட்டுக்கு உருளைக்கிழங்கு பாயாசம், அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரையோட இதை சர்வ் பண்ணியிருந்தேன். இதோட காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. உருளைக்கிழங்கு பாயாசத்தோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.